ஹாய், நம்ம ரூம்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. கேப் புக் பண்ணி வந்துட்டோம். இங்கேருந்து எப்படி ஒரு 3.5 கிலோமீட்டர் இருந்தது நம்ம ரூம்லேருந்து. டெர்மினல் 21 பட்டாயம். அதனால் கேப் புக் பண்ணிக்கிட்டோம், வந்துட்டோம். மாலுக்கு வந்துட்டோம். பட்டாயம் கேபுக்கு வந்து 81 பாட் ஆச்சுங்க. கேபுக்கு 3.5 கிலோமீட்டர் வந்தோம். வந்து மால்லே விட்டுட்டு போயிட்டார். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐஃபோன் நம்ம தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்து பார்த்தீங்களா, உள்ளார பீச்சுக்குள்ளார. அதனால் அங்கே அந்த சார்ஜ் பாயிண்ட் போகிற இடத்துல வந்து தண்ணி போயிடுச்சு, சார்ஜ் இப்போ போட முடியாதுன்னு சொல்லி வந்துருச்சு. அதனால் அதை ரூம்லேயே ஃபோன் வச்சுட்டு வந்திருக்கேன். தண்ணி ட்ரை ஆகணும்னு சொல்கிறதுனால வச்சுட்டு வந்திருக்கேன். மேபி அது ஹோப்ஃபுல்லி சரியாயிரும்னு நினைக்கிறேன். சார்ஜ் போட முடியல, அதனால் அங்கே மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். ரூம்லேயே வச்சுட்டு வந்திருக்கேன். பார்ப்போம், நம்ம மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் சார்ஜ் இருக்குதா இல்லையாரு. சம்பவம் ஆகி போச்சு. அதனால் பார்ப்போம், சரியாயிரும் நம்பிக்கை இருக்குது. சரியானா தான் நம்ம பிபிஐல கண்டிப்பாக தண்ணிக்கு விட்டு எடுக்கணும். அங்கே ஆச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. அதுவே நம்ம ஊருக்கு வந்துடும், ஊரில் வந்து நம்ம எதாவது சரி பண்ணிக்கலாம். அதனால் இதில் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது என்னோடய இன்னொரு ஃபோனு. இதில் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஐஃபோனை கம்பேர் பண்ணிக்கிறேன். அதனால் கிளாரிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் அந்த முன்ன பின்ன இருந்தாலும். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியாக எடுக்க பார்க்குறேன் இந்த ஃபோன்லேயே. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தாங்க மால் இருக்கிற. இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து அந்த மாலுக்கு இப்போ இன்னொரு பக்கம் வந்து அதனால் ஒரு பெரிய ஃப்ளைட்டாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு கடையில் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அங்கே போகணும், ஆனால் எப்படி போகணுன்னு தெரியல. அது கண்டுபிடிக்கணும். அந்த எப்படி போகிறதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். எப்படி போகிறதுன்னு தெரியல, கண்டுபிடிப்போம். அது எங்கே எப்படி போகிறது. சரிங்களா? அது முடிச்சுட்டு 9:30 மணிக்கு அல்காஸா கேப்ரட் ஷோ இருக்குது. அங்கே போய் பார்க்கணும். டிக்கெட்டு கிடச்சிதுன்னா பார்க்கலன்னா, டிக்கெட் எதுவும் புக் பண்ணல. டிக்கெட் கிடச்சிதுன்னா அதையும் போய் பார்க்கணும். பார்ப்போம் எப்படி இருக்குண்டு நமக்கு கொஞ்சம் லக்கு. பார்த்தீங்களா, மாலுக்கு நடுவில் சென்டரில் பாரிஸ் ஈஃபில் டவர் வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? நான் எப்படி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்காங்க. இருக்குது. சரி வாங்க, நம்ம அந்த இடத்த தேடி கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், அங்கே ஈஃபில் டவர் பார்த்தோமா, அதே மாதிரி இங்கே வந்து சாய் கோபுரம் வச்சுருக்காங்க இந்த பக்கம். ஒரு சைஸ் அதிசயங்கள்லாம் வச்சுருக்காங்க போல். எம்ஐ ஸ்டோரு, டிடாக் சிம் ஸ்டோரு, விவோ. இங்கே ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. கீழே போனால் கீழே போனால் அது கண்டுபிடிக்க முடியும். அல்காஸா ஷோக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே டெர்மினல் மால்லேருந்து ஒரு இங்கே டெர்மினல் மால்லேருந்து இது ஒரு 900 மீட்டர் தாங்க. கேப் போட்டு வந்துட்டோம். அல்காஸா ஷோ டிக்கெட் எடுத்துட்டோம். நான் அங்கே எடுத்தது வந்து எக்கனாமிக் டிக்கெட்டு, பால்கனி, ஸ்டாண்டர்ட் பால்கனி. M24 and 25 நாங்கள் எடுத்தது. சீட் நம்பரு எவ்வளோ இருந்துச்சுன்னா 800 2 பேர்த்துக்கு 1200. இன்னும் டிக்கெட்டில் டீலக்ஸ்லாம் இருக்குது. அதில் வெரைட்டி இருக்குது. டீலக்ஸ் வந்து 1000 மேலே டாப் ரோப்பு கொடுத்தீங்கன்னா 1200. நமக்கு 800 டிக்கெட்டே போதும். இது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். இல்லைனா வந்திருக்க மாட்டோம். கல்கத்தா டான்ஸ் நல்லாயிருக்கும், போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரிவ்யூலுமே நல்லா போட்டிருந்தாங்க. டான்ஸு, தாய்நாடு கல்ச்சுரல் டான்ஸு நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே எப்படின்னா, இங்கே டான்ஸ் ஆடுறாங்கல்ல மேலே, அவங்க வந்து ஒன்ஸ் டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்துடுவாங்க. இங்கே வெளியில் வந்து
சரிங்க, நான் பேக் கேமராவுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கேன். நான் போய்ட்டு பேக் கேமரா வச்சுருக்கேன். முடிஞ்சிருச்சு. இப்போ ஷோ முடிஞ்சு வெளியே வந்துருக்காங்க. டான்ஸ் ஆடினவங்களும் பின்னாடியே வந்துடுவாங்க. வந்து இது மாதிரி நின்று அவங்க கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா 100 பார்க் கொடுத்தீங்கன்னா அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் இவங்க தான் அங்கே ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறவங்க. இல்லை, ஒரு ஷோவும் முடிஞ்சதுக்கப்புறமும் வெளியில் வந்து நிற்பாங்க. அவங்க கூட அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் மாதிரி நின்று நீங்கள் 100 பார்க் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அடுத்த ஷோ தான். நமக்கு ஷோ வந்து 9:30 ஷோ. இது இவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி இதில் முடிஞ்சிருச்சு. 9:30 ஷோனா 9:20க்கு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணி 9:30 ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஷோ டைமிங் வந்து 9:30 to 10:15 வரைக்கும், 3/4 மணி நேரம் நம்ம புக் பண்ணியிருக்கிற ஷோ. இங்கே பாருங்க கும்பல் 7 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன். வெளியே எவ்வளோ பேர் வந்துருக்காங்க பாருங்கள். இதை பார்க்க அந்த டான்ஸ் ஷோ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு நான் பார்த்ததில்லை. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் லைட்டிங்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ தாங்க அந்த அல்ட்ரா ஷோ டான்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். அங்கே தான் இருக்குது. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் மாதிரி இருக்குது. எல்லாம் இருக்குது நினைக்கிறேன். இதுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். இங்கே வந்தால் ஆப்போசிட்டில் ஒரு மார்க்கெட் மாதிரி இருந்தது. நல்லா வருது. ஃப்ரூட்ஸு இப்படி டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. கிருணி பழம், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பழம் நம்ம இதில் ஊட்டியில் வாங்கினேன். உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது. ஊட்டி கிழங்கு மாதிரி. அங்கே பாருங்க கிராப் ஸ்டிக்ஸு, சாசேஜு, கிராப் ஸ்டிக்ஸுன்னு நினைக்கிறேன். சீஸு, ஸ்விம் செட்ஸு ஃபுல்லாக நமக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தாங்க. ஃபுல்லாக நிறையா இருக்குது. என்ன சாப்பிடலாம்? ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பார்த்தோம்னா பன்னிக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி நல்லா இருக்குது. ப்ரான் ட்ராகன் ப்ரான். ட்ராகன் ப்ரான். ட்ராகன் ப்ரான். ட்ராகன் ப்ரான். ட்ராகன் ப்ரான். பன்னிக்கறி. பன்னிக்கறி. போர்க்குங்க. போர்க். எல்லாம் போர்க். மாம்பழம் பாருங்க எவ்வளோ பேர் நல்லா பழப்பழன்னு இருக்கு பாருங்க. சூப்பராக. அது எனக்கு பிடிக்கல. இது மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். நல்லா இருக்குங்க. நம்ம கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்.
இங்கெல்லாம் ஃப்ரூட்டு நிறையா இருக்குது. ஃபுல்லாக சிக்கன்ஸ், கிரில்டு சிக்கன், இது மாதிரி பார்பிக்யூ கிரில்டு சிக்கன் எல்லாம் இருக்குது. எல்லாம் ஃப்ரைடு சிக்கன்ஸு, ஃபுல் ஃபிஷ்ஷு பாருங்கள் அப்படியே வச்சு வேணா அப்படியே எடுத்து தருவாங்க. ஃபிஷ்ஷு சால்டட் கிரில்டு ஃபிஷ், அகெயின் ப்ரானு, ஷெல்ஸு, ஆக்டோபஸ்ஸு, எல்லாமே இருக்கு பாருங்க. ஆக்டோபஸ், இது இஸ் ஆக்டோபஸ். This octopus, how much per stick? 150. This one? 120. இது 120 ஆமா. இது ஆக்டோபஸ், இது 150. ஆக்டோபஸ் இதெல்லாம் நூடுல்ஸ், தாய் ஐட்டம்ஸ். சிலாவெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ். இங்கே பாருங்க முயல் சாப்பாடு போடணுன்னா ஒரு கப்பு வந்து 10 தாய்ப்பாட்டாங்க முயலுக்கு சாப்பாடு போடுறது. ஓகே ஃபைன். $350 தாய்ப்பாடு கன்னடியில் வச்சுக்கிட்டு இருக்காரு. 350 தாய்ப்பாட்டான் போகுது. இதெல்லாம் சிக்கன்ஸு, போர்க்கு ரேட்டெல்லாம் பார்த்துக்கலாம். போர்க்கு, கிரில்டு இன்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும். ஷெல்ஸு இதெல்லாம் அந்த ஷெல்லை ஓப்பன் பண்ணி நம்ம அதை அப்படியே சாப்பிட்லாம். அந்த மாதிரி பிக் ஒயஸ்டர்ஸ், பேர் வந்து ஒயஸ்டர்ஸ் இங்கிலீஷில். இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளார. பெரிய கடைங்க இங்கே பாருங்கள். ஃப்ளைட்டு, ஒரிஜினல் ஃப்ளைட்டே அப்படியே கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வச்சு, எக்ஸாட்டிக் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாக எடுக்கிறாங்க. வேறு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. பொட்டேட்டோஸ் முதலக்கறி வந்துருச்சுங்க. நம்ம முதலக்கறி கீரை போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு கடை. இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் பார்த்தது தான், ஃப்ரைட் ரைஸ் அந்த இதெல்லாம். சரிங்க, நம்ம இந்த முதல்ல நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வேறு எதுவும் சொல்கிறாங்க பார்ப்போம். ஸோ crocodile is there? Finish. Oh, okay. Finish ஆகிடுச்சா? முதல்ல கறி காலி ஆகிடுச்சுங்க. நம்மளால சாப்பிட முடியல. நம்ம வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த எல்லாம் வச்சுருக்கிறது எல்லாமே ஒரிஜினலுங்க, டூப்ளிகேட்லாம் இல்லை. ஒரிஜினல் தலை வந்துருச்சுங்க. ஆக்டோபஸ் 120 பாட்டு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாஸ், சில்லி சாஸ் போல காரத்துக்காக கொடுத்துருக்காங்க. செம்ம காரங்க இந்த சாஸு. அப்பா பயங்கர காரமாக இருக்குது. இது ஆக்டோபஸ் சூப்பராக இருக்குது. இன்னுமே நல்லா இருக்கு. சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து ஒரு ரவுண்டு போயிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷும், இது ஃபிஷ்ஷு, இது வந்து மாட்டுக்கறி ரெண்டும். இது வந்து காரத்துக்காக வேணா தொட்டுக்கலாம். எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு. கூட இருக்கு. பயங்கர சூடு. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ஃபிஷ் நல்லா இருக்கு.
ஃபிஷ்ஷு 10 பாத்து, மாட்டுக்கறி 10 பாத், ரெண்டு சேர்த்து 20 பாத். நல்லா ஒர்த்து 20 பாத்து கொடுக்கலாம் ரெண்டுக்கும். என்ன மேட்ருனா ரெண்டுத்தையும் கிரில் பண்ணிட்டாங்க. டேஸ்ட் வித்தியாசம் தெரில, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தெரில இந்த பீஃப் பாலுக்கும் ஃபிஷ்ஷுக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டு ஆமாம் எப்படி இருக்கு. நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் வித் சீ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. பேக் கேமரா காமிச்சு ஃப்ரைட் ரைஸ் வித் சீ ஃபுட். இது வந்து 80 ரூபா. இது Типа очень плохо. Очень плохо. И я прочитать не могу, я додумал. அதையும் சாப்பிட்டு பார்த்து Я тогда понял это, когда у тебя в машине. ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவார் நம்ம ஃப்ரெண்டு. Что номер, который я вижу на машине. சாப்பிட்டு சொல்லுங்க. Ебать, такой четкий, бля. Поэтому он был нечеткий. என்ன வாயில் வச்சுன்னு துப்பிட்டா Можно смотреть. சூடா А я в 720. ஊதி சாப்பிடு. பேங்காக் வந்து புக்கெட் நாளைக்கு 8 மணிக்கு ஃப்ளைட்டு, 10 மணிக்கு புக்கெட் போயிடலாம். ஸோ நாளைக்கு அதுக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே என்ன இடம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நம்ம பட்டாயிலேருந்து கிளம்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். தான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு பார்த்தோம். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு தெரியும் தெரியல வெளிச்சத்தில். இங்கெல்லாம் கரெக்டாக வெளிச்சத்தில் தெரிய மாட்டேங்குது. நான் மறுபடியும் பேக் கேமரா போட்டு காமிக்கிறாரு. பார்த்தீங்களா சோட்டிவாலா, இது பியூர் வெஜிடேரியன். அந்த பக்கம் மெட்ராஸ் தர்பா. இது எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் பட்டாயா மாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். இது ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் நிறைய இருக்குது இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட். அதனால் நான் இந்தியன் ஃபுட் தான் சாப்பிடுவேன் டயர்டு வந்தாலும் அப்படின்னா இங்கே பிரச்சனை இல்லை. ஃபுட்டுக்கெலாம் தாராளமாக சாப்பிட்லாம். இங்கே இருக்குது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ ரூமுக்கு போகிற வழியில் இது ஒன்று பார்த்தவங்க டக்குனு, அதனால தான் மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணிட்டேன். மறுபடியும் வீடியோ ஆன் பண்ண வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே பட்டாயா விட மாட்டேங்குது. இங்கே பாருங்க, ட்ரீ டவுன் பட்டாயா. செம்ம வைப்பு, செம்ம சரியான வைப்பு. ட்ரீ டவுன் பட்டாயா. சூப்பராக இருக்குது பாருங்கள் வைப்பு. ஃபுல்லாக கிளப்பு பாரு. ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அலௌடு இல்லைன்னு. 2 மணிக்கு திரும்பி விடிய காலம் 2 மணிக்கு திரும்பி ரோடு ஓப்பன் பண்ணிடுவாங்க காரெல்லாம் போகிறதுக்கு. ஃபுல்லாக பாரு தான் 2 பக்கமும். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது, மினி வாக்கிங் ஸ்ட்ரீட். ஒரு குட்டி வாக்கிங் ஸ்ட்ரீட். ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. கிளாரிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க.
அவ்வளோதாங்க, வெளியில் வந்துட்டோம், வெளியில் வந்துட்டோம். சரிங்க, இங்கேருந்து இன்னும் ஒரு 300 மீட்டர் தான் எங்கள் ரூமு. போயிட்டு படுக்கலாம். இதுக்கப்புறம் வீடியோ ஆன் ஆகாது, என்ன இருந்தாலும் சரி. திரும்பி நம்ம காலையில் மீட் பண்ணுவோம். பாய்.